அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம், நாமக்கல் மாவட்டம், பொத்தனூரிலிருந்து. அதாவது இந்த விஷக்கன்னி ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த விஷக்கன்னி ஜாதகத்தில் ஒரு பெண் ஜனனமானால், அந்த பெண்ணுக்கு திருமணமானால் கணவன் உயிரோடு இருப்பாரா, மறைந்திடுவாரா, அது எப்பப்போ நடக்கும், அப்படியாப்பட்ட பெண்களுக்கு சாஸ்திரத்தில் நம்ம என்ன சொல்லணும், என்ன வழிவகை செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்னால் ஒரு பாடல், இந்த விஷக்கன்னி ஜாதகத்துக்குன்னே ஒரு பாடல், அதை இப்போ பார்க்கலாம். அந்த ஜாதகத்தையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்க, மேச லக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேச லக்கணம் ஒரு உதாரணத்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, ரிஷப லக்கணமாக இருந்தாலும் சரி, மிதுன லக்கணமாக இருந்தாலும் சரி, இந்த 12 லக்கணத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, அந்த லக்கணத்தில் ராகுக்கு சூரியன் ராகு ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்தால், லக்கணத்திலேயோ 2ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ சூரியன் ராகு இருந்தால் அது விஷக்கன்னி தோஷம் உள்ள ஜாதகம் அப்படின்னு பேர். இப்போ அதுக்கு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குரிய அந்த பலனை நம்ம பார்க்கலாம். அரவு அருக்கன் ஒன்று சேர்ந்து, அரவுன்னா பாம்பு, அருக்கன்னா சூரியன். அப்போ அரவும் அருக்கன் ஒன்று சேர்ந்து அழகிய பெண்ணின் ஜென்மமேறினாலும், குடும்பம் கலஸ்திரம் ஆயுள் ஏறினாலும், குடும்பம் 2ஆம் இடம், கலஸ்திரம் 7ஆம் இடம், ஆயுள் 8ஆம் இடம், பொன்னும் பொருளும் புகழும் செல்வமும் இருந்தாலும் குவலயத்தில் உதித்தவள் விஷக்கன்னியே. திருமணம் நடந்தாலும் மன்னவன் 3 திங்கள் 3 ஆண்டில் மடிந்திடுவான், முப்பெரும் தேவியர் வார்க்கு செப்பிடுவேன் அமங்கலியே இவள். கோல்நிலை அறிந்து குறி சொல்வாய் மகளே. இது பாடல். சரி, இந்த லக்கணத்தில் ராகு கேது இருக்குது ஒரு பெண்ணுக்கு, அல்லது 2ஆம் இடத்துல ஒரு பெண்ணுக்கு இருக்குது, 7ஆம் இடத்துல ஒரு பெண்ணுக்கு இருக்குது, 8ஆம் இடத்துல ஒரு பெண்ணுக்கு இருக்குது. இந்த 4 இடத்துலையும் இருக்கும்னு இல்லை, ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி சூரியன் ராகு சேர்ந்திருந்தால் அது விஷக்கன்னி ஜாதகம் அப்படின்ட்டாரு பாட்டில். இப்படி லக்கணத்தில் சூரியன் ராகு சேர்ந்த பெண்ணுக்கு திருமணமே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறவங்க உண்டு. உண்மைதான் அது. இந்த சூரியன் ராகு சேர்ந்து ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்தால் இந்த 4 இடத்துல எந்த இடத்துலையும் ஒரு இடத்துல அந்த பெண்ணுக்கு திருமணமாகி கணவன் 3 மாதத்துலேயே 3 வருஷத்துலேயே இறந்துருவான். அதனால தான் இது விஷக்கன்னி ஜாதகம், விஷப்பாம்பு ஜாதகம்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு உள்ள பெண்களுக்கு எப்படி திருமணம் செய்யணும், எப்படி செஞ்சால் அந்த கணவர் இறக்க மாட்டார், அதுக்கு எப்படி தாலி கட்டணும், அல்லது அதற்கு ஏதாவது வேறு வழியில் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குதா, இப்படியெல்லாம் நம்ம அதை சாஸ்திரத்தில் எவ்வளோ சொல்லப்பட்டிருக்குது அதெல்லாம் நம்ம சொல்லலாம் உங்களுக்கு. அதை நீங்கள் ஃபோன் செஞ்சு என்கிட்ட கேளுங்க. நான் இப்படி ஜாதக அமைப்பு இருந்தால் மட்டும் கேளுங்க, நான் உங்களுக்கு அது ஒரு விரிவாக சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ பதிவில் சொல்ல முடியாது, அது சொன்னால் ஒரு 20 நிமிஷம் சொல்கிற மாதிரி வரும், வீடியோ லென்த்தாக போகும். இந்த மாதிரி ஜாதக அமைப்பு ஒரு பெண்ணுக்கு இருந்தால் அந்த பெண்ணுக்கு எப்படி திருமணம் செய்யணும்னு அதுக்கு உண்டான வழிமுறை நான் சொல்கிறேன். அடுத்து 3, 4, 5, 9, 10, 11 இந்த சூரியராக இருந்து இந்த சூரியன் ராகுவை குருவோ சுபக்கிரகங்களோ பார்த்தாலும் இவர்கள் நின்ற நட்சத்திராதிபதி திரிகோணம் ஏறி ஆட்சி பெற்றாலும், யார் சூரியன் நின்ற நட்சத்திராதிபதி, ராகு நின்ற நட்சத்திராதிபதி, இந்த சூரியன் ராகுக்கு திரிகோணம் 159 ஏறி ஆட்சி பெற்றிருந்தாலும், அல்லது இவர்கள் நின்ற வீட்டோன்
ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் இந்த தோஷம் விலகும் அப்படிங்கிறது ஒரு இது. குறிப்பா அந்த 4 வீட்ல இருந்தா தான் அது பெரிய தோஷம். இந்த மாரி இருந்தா அது தோஷம் இல்ல. மேலும் சூரியன், ராகு சேர்ந்து எங்க இருந்தாலும், அதற்கான சில தெய்வ வழிபாடுகள், பூஜை புனஸ்காரங்கள் எப்படி செய்து திருமணம் செய்யணும் என்று நான் உங்களுக்கு ஃபோன்ல கேளுங்க. நான் தெளிவா சொல்றேன். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த பதிவு. ஒரு சிலர் வந்து இதெல்லாம் என்ன பண்ணிடுது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி நினைக்கிறவங்க நினச்சிட்டு போங்க. இது மாரி உங்களுடைய சொந்த பந்தத்திலயோ, உங்கள் வீட்டிலேயோ இந்த மாரி ஜாதக அமைப்பு இருந்தா, அந்த ஜாதகத்த நீங்க அனுப்பிச்சு என்கிட்ட பார்த்துக்கலாம். இதற்காக மிக குறைந்த கட்டணம் தான் வாங்கப்படுகிறது. யாருக்கிட்டயும் அதிகமாலாம் வாங்குறதில்ல. ஏன்னா, இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டதே இப்ப எனக்கு சுத்திலும் கஸ்டமர் நெறைய இருக்காங்க. அது வேற விஷயம். இந்த வெளிநாட்ல இருக்கிறவங்க, வெளி மாநிலம் இருக்கவங்க, வெளி மாவட்டங்கள்ல இருக்கவங்கலாம் ஃபோன் பண்ணி கேட்குறீங்கல்ல, அவங்களுக்காகத்தான் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது. மிக குறைந்த கட்டணம் தான் வாங்கப்படுகிறது. அதனால நீங்க பயப்படாம ஃபோன்ல அணுகுங்க. அந்த குறைந்த கட்டணத்துக்கு மேல உங்களுக்கு அதுக்குண்டான ஒர்த் இருக்கும். என்னுடைய அந்த சொல்லாடல்ல இருக்கும். ஆகையினால நீங்க யாரும் பயப்பட வேண்டியதில்ல. அதேபோல இந்த வெளிநாட்ல இருக்கிறவங்க, எங்கள் நாமக்கல் மாவட்டத்திற்கு வெகு தொலைதூர மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க, வெளி மாநிலம் இருக்கக்கூடியவங்கலாம் நேர்ல வரலான்னு கேட்குறீங்க. நேர்லலாம் நீங்க அவ்வளோ தூரத்துலேருந்து வர வேண்டாம். ஏன்னா, அது பயண செலவு அதிகம். அதே மாரி உங்க நேரங்காலம் விரயமாகும். அதெல்லாம் தேவையில்ல. வீட்ல இருந்தபடி நீங்க பார்த்துக்கலாம். அதாவது ஜாதகம் இருந்தா WhatsAppல அனுப்பி வைங்க. இல்லையா உங்க பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர அனுப்பிச்சு வைங்க. தெளிவா விளக்கமா நான் குடுக்குற டைம்ல நீங்க பார்த்துக்கலாம். உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அத சொன்னா கூட அந்த டைம் நான் ஒதுக்கி தருவேன். பார்த்துக்கலாம். அதனால யாரும் வருத்தப்பட வேண்டாம். இந்த மாரி ஜாதக அமைப்பு இருந்தாலே, அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆனா 3 மாசம், 3 வருஷம் இதுக்குள்ள அந்த தசா புத்தி காலத்தில கணவன அடிச்சிரும் அப்படிங்கிறது அது. அப்படிப்பட்ட பெண்களுக்கு அவங்களும் சுமங்கலியா வாழணும், நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சாஸ்திரத்தில எவ்வளோ விதிமுறைலாம் சொல்லப்பட்டிருக்கு. அத நான் நேர்ல சொல்றேன். மிக குறைந்த கட்டணம் தான், கவலையே படாதீங்க. யார் மனசும் புண்படும்படி நான் வாங்குறதில்ல. என்னுடைய குருநாதர் அப்படி எனக்கு சொல்லித் தரல. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.